ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். எப்படி இருக்கீங்க? என்னோட டிஷ்ஷில் ஏதாவது செஞ்சு பார்த்தீங்களா? எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் கட்லட் பிடிக்கும்? வெஜ் கட்லெட்டா, நான்வெஜ் கட்லெட்டா? எல்லாருக்குமே கட்லெட்னா ரொம்ப இஷ்டங்க. இன்றைக்கி நான் சிக்கன் கட்லெட் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. வீட்லேயே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் அதை விட டேஸ்ட்டாகவே செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மாதிரி நான் செய்கிற இந்த சிக்கன் கட்லட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் கூட இந்த மாதிரி கிடைக்காது. நாமளே செஞ்சால் தான் இந்த மாதிரி க்ரன்ச்சியாக செய்ய முடியும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலரில் க்ரன்ச்சியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. சத்தம் கேட்குதுங்களா? பாருங்கள், சிக்கன் கட்லட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கின்லாம் எடுத்துட்டு இது 1/2 kg. இதில் நம்ம உப்பு, சிக்கனுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, இது 1/2 கிலோ. இதை இந்த மாதிரி 2 கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப வேகக்கூடாது. அது நல்லா நைஸாக ஆகிடும். அப்போ கட்லட் நல்லா இருக்காது. கட்லட் மென்று சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். போன்லேருந்து ஃப்ளஷ் மட்டும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 2-3 தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்கின்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். ஸ்கின்னெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 1/2 kg. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு ஏற்கனவே சிக்கனில் போட்டு வேக வச்சுருக்கோம். 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை, பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சிக்கனையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட்லட் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்தாவே போதும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். பாருங்கள், வெந்துருச்சு. கூட கறி மசால், மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது கூட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், உப்பு காரம்லாம் போதுமானு. 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தணும். அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நல்லா கலந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். கரெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. காரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு சுருக்குன்னு இருக்குது. காரம் கரெக்டாக இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துறோம் இல்லைங்களா, அப்போ சப்புன்னு போயிடும். அதனால் 1/4 டீஸ்பூன்
மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இதை வந்து உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பைண்டிங்காக ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்புறமா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸ் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த உருண்டையெல்லாம் எக்கில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், பிரெட் கிரம்ஸில் போட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எக்கில் டிப் பண்ணியாச்சு. இப்படி நம்ம சேர்த்துனா இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. பிரெட் கிரம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி கோட் ஆகிடும் ஈஸியாக, நம்ம கையிலெல்லாம் ஒட்டாது. இந்த மாதிரி செஞ்சால் ஈஸியாக இருக்கும். அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம போட்டுடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்தால் பிரிஞ்சு போயிடும். நல்லா கரெக்டான சூடில் இருக்கிறப்ப போடணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வரும். வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. எடுத்துடலாம். நம்ம அடுத்ததையும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்துடலாம். வெந்துருச்சு பாருங்கள். சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு. சத்தம் கேட்குதுங்களா? ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நம்ம சாஸ் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. உப்பு, காரம், அந்த மசாலா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. க்ரன்ச்சியாக இருக்குது. ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் செஞ்சால் இதே மாதிரியே வரும். சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.